ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்குமே திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி. 8 என்பது மறைபொருளை உணர்தல், 9 என்பது பாக்கியம். அப்ப மறைபொருளை உணர்தல் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதை செய்தால் நாம் எவ்வாறு முன்னேற முடியும். ஏன்னா ஏற்கனவே புதன் கொஞ்சம் புத்திசாலி, ஆனா அதே சமயத்தில் ஓவர் கான்பிடன்ஸும் புதன் தான். ஒரு தன்னை மீறின ஒரு செயல்கள், என்னால முடியும், என்னாலும் முடியுங்கிறது கான்பிடன்ஸ். என்னாலதான் முடியும் அகம்பாவம், நான் செஞ்சு காட்டுறேன்னா அது அகம்பாவம், அது ஓவர் கான்பிடன்ஸா போயிடும். இதுல மாத்திரம்தான் மிதன ராசிக்காரங்க சிக்காம இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி அவ்வளவுதான். 8 should be punished அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ 6-8 புதனுக்கு சம்பந்தப்படணும். 6ஆம் இடத்துல புதனோட நட்சத்திரம் இருக்கு. 8ஆம் அதிபதி உங்களுக்கு அதோட புதனோட இருக்க இந்த 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் 8ஆம் இடத்துலயும் இருக்குது. அப்ப 6-8 சம்பந்தப்படுறதுனால கொஞ்சம் மிதன ராசிக்காரங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். திடீர் நோய் தாக்குதல் வருவதற்கு சந்தர்ப்பங்களுக்கு என்ன, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது சந்தர்ப்பங்கள் என்ன. ஏன்னா கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கான். மிதன ராசிக்கு கர்மஸ்தானத்தில் அந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாப்புல. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றது கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதனால ஒவ்வாத விஷயங்களை செய்யாதீர்கள். அது குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், குளிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், சாப்பிட பொருளாக இருக்கட்டும், இல்லை வேறு எதாவானாலும் இருக்கட்டும், ஒவ்வாத விஷயங்களை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அலர்ஜி சொல்லுவோம். அந்த அலர்ஜியான விஷயங்களை மாத்திரம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எது நம்ம உடம்புக்கு ஒத்து வரும், எந்த காய் சேர்க்கலாம், எந்த காய் சேர்க்கக்கூடாது. சில பேருக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும், அந்த தன்மையெல்லாம் உண்டு. அப்போ அவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. இந்த ஒரு 130 நாள் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் 137 நாள் சாப்பிடாதீங்க. ஏன்னா அவர் ராசி விட்டு பின்னாலெல்லாம் போகலை, அந்த மீன ராசிக்குள்ளேயே தான் இருக்கிறார். அதை விட்டு எங்கேயும் போல அவர். அப்போ கர்மஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் பார்க்கிறார், உங்களுடைய விரயஸ்தானத்தை அவர் பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ 3 முயற்சி ஸ்தானம். விரயஸ்தானத்தை 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கும் போது எடுத்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது மறைபொருள், மறைவு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா 12ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் புதனுக்கு நட்பு கிரகம் தான். அப்போ அந்த சுக்கிரன் ஒரு ஆடம்பரத்தை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். ஆடம்பரத்தில் மனதை லைக்க விட்டு விடாதீர்கள். சிம்பிளா இப்ப காமராஜர்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பதவியில் என்ன சரி, அதே ஒரு முக்கா கைக்க தொடர்ந்து ஒரு சட்டை, ஒரு 8 முழம் வேட்டி, தோல்ல ஒரு துண்டு. அவர் சிஎம்மா இருக்கும்போது கூட அப்படிதான் இருந்தார், எந்த வித பந்தாவும் காட்டாம இருந்தார். ஆனால் இன்னைக்கும் கர்ம வீரர் காமராஜர் அவர் போற்றப்படுகிறார். எளிமையை கடைபிடிக்கணும். எளிமையை கடைபிடிப்பது தான் சனி பகவான் மிகவும் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவர் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வருமானத்தை தரக்கூடிய 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடம் நட்பு, வருமானம், தொழில், நம்ம கூட முதலீடு செஞ்சவங்க எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அதுல கொஞ்சம் ஏதாவது நீங்க எசபசா நடந்துகிட்டாலுமே சரி, இந்த நட்பின் மூலம் ஏதாவது கெடுதல் வரும். நல்ல நண்பர்கள் தான், நல்ல உதவி பண்ணக்கூடியவங்க, தாராள மனசுடையவங்க, சப்போர்ட் பண்ணி எண்ணத்தோட இருக்கிறவங்க. பட் அது நெகட்டிவா போயிருச்சுன்னா, நான் என்னப்பா செய்ய, உனக்கு நல்லது எனக்கு நான் முயற்சி பண்ணி இப்படி நினைக்க, நான் கனவு நினைக்கல, என்னை மன்னிச்சிருப்பான்னு விட்டுருவாங்க. அனுபவிக்க போறது நாம தான். எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் இடம் எதிர்த்தரப்பு உறவு நம்ம சொல்றோம். ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தால் கணவன், அந்த ஸ்தானமும் அது தானே உங்களுக்கு 7ஆம் இடம் தானே. அப்போ அவங்கள்ட்ட நம்ம அன்பா பண்பா பேசி பழகி நாம் நல்ல விஷயத்து அவங்கள்ட்ட எடுத்து போய் சொல்லணும். அவங்கள்ட்ட அவங்க கோவப்பட்டாலும் சரிம்மா பார்த்துக்கிறேம்மா, நான் கவனிச்சுக்கிறேம்மா, என்கிட்ட தான் நீ கோவப்பட, என்கிட்ட படம் யார்ட்டுமா அப்புறம் ரோட்டில் போயிட்டா கோவப்பட உரிமை இருக்குமா நீ செய்யற, கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அனுசரணை போயிட்டா சனிபால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு எதுவிங்கிறதுனால சொல்றேன். 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆயுள் ஸ்தானம் ஏதாவது சொல்லுவோம். ஆயுள் பத்தி கவலைப்படக்கூடாது, என்னைக்குமே பார்த்து பயப்படக்கூடாது.
மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அது யாராலும் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த மரணத்தை வெல்வதுங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தி மரணத்தை கண்டு அஞ்சாமல் இருக்கதான் மரணத்தை வெல்வது. அதனால மரணத்தை வென்று யாராலும் வாழ முடியாது. எப்பேற்பட்ட தபசிகளாக இருந்தாலும் சரி, சித்தர்கள்லாம் சமாதி ஐயறாங்க, அவங்களுமே அவங்களால இருக்க முடியாது வெளியே. அப்போ அந்த 8ஆம் இடம் அதுதான். அதே சமயத்தில் பாக்கியாதிபதியா வந்தான். பாக்கியம் தந்தை ஸ்தானம். அப்ப தந்தை ஸ்தானத்துக்கு நம்ம தந்தையை மதித்து பழக வேண்டும். தந்தை 1000 கோபம் இருந்தாலும் சனி பகவானுக்கு நம்ம ஜாதகத்தை என்ன சொல்றோம், சனியும் சூரியனும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள்னு சொல்றோம். ஆனா தந்தையை மதிப்பவர்களையும் தாயை மதிப்பவர்களும் சனி பகவான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அந்த விஷயத்துல பெற்றோர்களை மதித்து பழகுங்கள். பெற்றோர்களை மதித்து பழகுங்கள். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை பற்றிய ரகசியத்தை வெளியே சொல்லவே கூடாது. ஏன்னா 8ஆம் அதிபதியா வருதுனால ரகசியத்தை வெளியவே சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ உங்க மனசு செய்யுங்க. நீங்க வெளியில எங்கேயாவது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது எதிர்மறை விளைவுகளை கொண்டு கொடுத்து விடும். நம்ம ஆனா மீனராசினால சும்மா இருக்க முடியாது. மீனராசி ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரனோட வீடு. சுக்கிரன்கிறது என்ன, பந்தா, ஒரு லக்ஸரி. எங்க போனாலும் ஏசிக்கார போது டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எங்கிட்ட இருக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனா சொல்ல கல்லடி பட்டாலும் கண்டடி படக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அது கொடுத்துடக்கூடாது. அதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்னா அமைதியா இருக்கணும், அடக்கி வாசிக்கணும். ஆனா 10ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் மிதுன ராசிக்கு. ஏன்னு கேட்டா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ல் இருப்பதுன்னா தொழிலில் மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். ஒரு தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு தொடர்பு, வியாபாரத்தில் ஏற்றுமதி செய்து இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் நீங்க பண்ணுங்க. நீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஏன்னா சனி பகவான் பாக்கியாதிபதியா உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்கணும். நீங்கள் 8 என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமைதியாக தன்னுடைய ரகசியத்தை வெளிக்காட்டாம நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், நான் அதை சாட்சி காட்டினேன், இதை சாட்சி காட்டுங்கிற பெருமைகள் பேசாம அமைதியாக உங்கள் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு உன்னத பாக்கியத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால எப்படி ரிஷபத்துக்கு சொல்லுமோ அது மாதிரி மிதுனத்துக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். எவ்வாறு வாழணுங்கிறத நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். இப்ப சனி பகவான் நம்ம ஹேண்டில் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. என்கிட்ட கேட்டா எல்லா கிரகத்திலையும் சனி பகவான் ஹேண்டில் பண்ணதான் ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம ஹோட்டல் சாப்பிட போறோம், வெயிட்டர் டிப்ஸ் கொடுக்குறோம், அவன் என்ன செய்யணும், ஆர்டர் எடுத்து போறான், உள்ள சொல்றான், சமையல் எடுத்து கொடுக்குறான், கொண்டு வந்து கொடுக்குறான், சமையல்கார் கொடுக்குறாரு, எட்டு நம்ம டேபிள்ல வைக்கிறாரு. ஆனால் நாம சாப்பிட்றதுக்கு முன்னாலும் சரி, நம்ம சாப்பிட்ட அப்புறமும் சரி, அந்த டேபிளை சுத்தம் பண்ணி நாம சாப்பிட்ட இலையோ பிளேட்டோ எடுக்கிறது இருக்கிறான கிளீனர், அவருக்கு டிப்ஸ் கொடுத்து பண்ணுங்கய்யா. மிக பிரீதியான விஷயம் சனி பகவானுக்கு. ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க உயிரை வெறுத்து கையில உயிரை கணையமா வச்சு ஓட்டுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நீங்க இது மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இது சனி பகவான் ரொம்ப 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 பிரீதியான விஷயம். வண்டி நிப்பாட்டி நம்ம சாப்பிட போற வெளியே கார் பார்க்கும் போது அவன் சல்யூட் அடிச்சு நிப்பா வாட்ச்மேன், அவனுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. தனக்கு கீழே உள்ளவங்களை மதித்து பழகுங்கள். ஏதாவது கை கால் இல்லாதவங்க முடியாதவங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தோம், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், முடிஞ்சா சாப்பாடை ஊட்டி விடுங்க, தப்பே கிடையாது. நம்ம பந்தாவே நம்ம கௌரவம் நாளே நம்ம என்ன நினைப்பான், இதைத்தான் நம்ம பார்க்கறது. அந்த ஈகோ விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனியின் வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு 137 நாள் இதை பயன்படுத்தி கொண்டால் அதுக்கு அடுத்தவர்களுடைய சனி பகவான் உங்களுக்கு 10 இந்த லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 10ஆம் சம்பாதி உங்களுக்கு லாபமாக அமைஞ்சு ஒரு அசர்ட்டா மாறும். ஒரு பெரிய ஒரு தன்மையை நீங்கள் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, பொதுவாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் 7 கூடியவன் 8 கூடியவன், 7 8 ஒன்னு மாரகஸ்தானம், இன்னொன்னு மறைவு ஸ்தானம். இப்படி பயமுறுத்தியே எல்லா ஜோசியர்களும் எல்லாத்தையும் நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க. கடகராசிக்கு மாரகாதிபதி மாரகத்திலையும் சரி அஷ்டமத்தையும் சரி, அதுக்கு பாக்கிய உன்னதியை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு சனி பகவான். அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம ஜோதிட வழக்கங்களை பல விஷயங்களை பழமொழியில சொல்லி வச்சிருக்கோம்.
ஆனா யதார்த்தமான வாழ்க்கைன்னு பார்க்கும்போது சனி பகவான் பணிவை தேடுபவன், உயர்ந்த பண்புகளை கொண்டவன், அமைதியாக ராட்சசர்களையே நற்கதியை கொடுத்திருக்கிறார். நிறைய அரக்கர்கள் கஜாசுரன் என்று சொல்லக்கூடிய, கஜமுகாசுரன் வேற, அது முருகன் சம்மரிக்கப்பட்டார். கஜாசுரன் ஒருத்தர் இருக்காரு. அந்த கஜாசுரனோட அனுகிரகத்தினால்தான் அவர் விநாயகருக்கு அவருடைய உடம்பு சேர்ந்தது. அவருடைய ஆசை, நான் சிவனோட ஐக்கியமாகணும் அந்த அரக்கனுக்கு, ராட்சசனுக்கு. அதனாலதான் அவர் யானையாய் அந்த தோலை புறம் சிவபெருமான் யானை தோலை உறுத்தி இருக்கிறார். அதுக்கு பரிபூர்ணமா சனி பகவானோட அனுகிரகம் தான் காரணம். அதே மாதிரி கதலி சொல்றோம் இல்லையா, கதலிங்கிறது துர்வாச மகரிஷியோட மனைவியோட பேர். நான் என்னைக்கும் பூஜை பொருளாக இருந்து செய்ய வேண்டும், இங்கு நான் கணவருக்கு பணிவிடை செய்கிறேன், எனக்கு தனியா எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டா, எவ்வளவு மேன்மையான குணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கதலி மரமாக போகட்டும் அனுகிரகம் பண்ணாரு சனி பகவான். இன்னைக்கு வாழைப்பழம் இல்லாம எங்கேயாவது ஏதாவது பூஜை நடக்குதா? எந்த பூஜை எடுத்துக்கங்க, ஒரு பிள்ளையாருக்கு 2 வாழைப்பழம் தான் நைவேத்தியம். தேங்காய் தலாக்கு உடைக்கும்போது வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இப்படி பல விஷயங்களை தீயவர்களையும் நன்மைகளா மாற்றி அவருக்கு நற்கதியை தந்தவன் சனி பகவான். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு என்ன அற்பமணி பிறவி மனித பிறவி என்பது பரிபூர்ணமா அனுகிரகம் கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். சனிக்கின் தன்மைக்கு என்ன நடந்தது? அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார். பொதுவா எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாபகிரகங்கள் கோணம் ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வந்தது. ஏன் கோணம் ஏறினா தப்ப ஏறுவான்? ஒன்னும் தப்பா ஆக போறது கிடையாது. அவருடைய பார்வையில் ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர் 3ஆம் பார்வை உங்க லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு, 7ஆம் பார்வை உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு, 10ஆம் பார்வையா உங்களுக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு. அப்ப 3 லாபம் என்கிற தன்மை வரணும். எப்ப வரணும்? 3ங்கிற முயற்சி இருந்தா தான் வரும். அப்ப அந்த முயற்சிக்கும் உழைப்புக்கும் காரகத்தை வைப்போனே சனி. என்னை இந்த ரூட்ல கூட்டு போறியா, போ, பரவாயில்ல, அது சுத்தி வளைச்சு போனாலும் எப்படி சரி, நான் போய் சேர்ந்த இடம் சேர்ந்தா போறோம். அப்ப என்னுடைய முயற்சிக்கு என்னோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். எவ்வளவு கூட நீங்க உழைக்கிறீங்களோ, எவ்வளவு கூட நீங்க பணிவா நடந்துக்கிறீங்களோ, வேலைக்காரங்கட்டெல்லாம் எப்படி பேசணும் அப்படின்னா, இந்த கடகராசிக்காரன் கடகராசி சிம்மராசிக்காரங்க 2 பேருமே தங்கிட்ட ஒரு வேலை பார்க்கறான்னா அவன்கிட்ட ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க, பார்த்து செய்ய மாட்டியா, சொல்லவே சொல்லாதீங்க. தம்பி கொஞ்சம் பார்த்து செய்ப்பா, மறுபடியும் நான் போட்டிருக்கேன்ப்பா, உங்க உழைப்புல தான்ப்பா நான் 4 காசு எடுக்கணும், உங்களை நம்பித்தான் நான் உட்காந்துருக்கேன், பேசி பாருங்க. அந்த முதலாளி இல்லாத கூட இந்த வேலையை இதெல்லாம் தத்ரூபமாக செஞ்சு காட்டுறான். இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள். வந்தா காட்டக்கூடாது. சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன, வந்தா காட்டாம யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நற்கதி அருளக்கூடியவன் சனி பகவான். அப்போ உங்களுடைய முயற்சி லாபமாக கொண்டு போகக்கூடியவன் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம். அப்ப முயற்சி இன்னொன்று இருக்கு, ருணரோக சத்துருஸ்தானம் 6ஆம் இடத்தை பாக்குறாப்புல. அது ஏன் ருண ரோக சத்துருஸ்தானம்னு எல்லாரும் பாக்குறாங்கன்னு தெரியல. வியாபாரத்துக்கு இடமும் 6ஆம் இடம் தாங்க, தொழில் முனைப்பும் 6ஆம் இடம் தானுங்க, அது குருவோட வீடுங்க. அந்த குருவேற ஒரு ராசியில உட்கார்ந்துட்டு சனி பகவான் பார்க்கிறாரு. இப்போ அது எவ்வளவு ஒரு மகத்துவமான விஷயம். அப்போ 6ஆம் அதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய இந்த சனி பகவானை அவர் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறது. அவர் பாக்கியாதிபதி அவர் தானே. அவன் பாக்கிய உன்னதி ஏற்படும். பட் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்த பழகிக்கொள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே சப்ஜெக்ட் அதுதான், தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவதற்கு நீ பழகிக்கொள். தான்கிற கெத்து இருக்கக்கூடாது. அவர் பிடிக்காத விஷயம் தான் கெத்து. மொத்தம் காட்டினீங்கன்னா பொத்து மொத்தம் மொத்தி விட்டுருவாங்க சனி பகவான். அப்புறம் எனக்கு சனி அந்த மாதிரி பாதிச்சிருச்சு இந்த மாதிரி பாதிச்சிருச்சுன்னு சொல்ல வேண்டிய இதெல்லாம் வரையக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு வக்ரகதி ஆகும்போது அவர் 8ஆம் இடத்துக்கு வருதா ஒரு கற்பனை தோற்றம். அந்த 8ஆம் இடத்துக்கு அவர் வர்றதில்லை. அவர் உத்திரட்டாதிபதி தான் வர்றாரு. அந்த ராசிகளில் தான் மீனத்தையும் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு சனி பகவான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அஷ்டமம் என்பதுன்னா மறைபொருள். மறைபொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிந்தனா சக்தியை தூண்டக்கூடியவன் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்க ராசியும் நீர் ராசி, சனி பகவான் இருக்கிற ராசியும் நீர் ராசி. உங்க ராசி நீர் ராசி குரு வேற உட்கார்ந்து இருக்கிறாரு. கேட்டா ஜென்ம குரு அப்படிம்பாங்க. ஏன் ஜென்ம குருவானா என்ன ஆயிப்போச்சு? ஜென்ம குரு வனத்திலே ராமர் வனத்திலே சீதையை விட்டன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காட்டு வந்து விட்டான்னு அர்த்தம் கிடையாது. தன்னை தனிமைப்படுத்திக்கொள். எனக்கு அது இருக்கு இது இருக்கு சொத்து இருக்கு, நான் நடந்தா ஊர்வலம் உட்கார்ந்தா மாநாடு, இந்த மாதிரி வந்தாலும் பண்ணாது. அதுதான் தனி, அதுதான்
தனிமைப்படுத்துதல்ங்கிறது. கிருபான் தர வருஷத்தில் அதிகமாக சொல்லுவார். பதவி வேணும் என்ன செய்யணும்? பணிந்திரு, தனிந்திரு, விழித்திருன்னு சொல்லுவார். அது முதல் எடுத்து ப த வி தனித்திரு. பதவி பணிவாக இரு, பா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தனித்திரு, எத்தனை பேர் இருந்தாலும் சரி என் வேலையை நான் தான் செய்யணும் தன்மையோட நீ தனியாக இருக்கணும், அது தனித்திரு. ரெண்டு அடுத்த ப வந்துடும். விழித்திரு, எதிலையுமே எச்சரிக்கை உணர்வோடு இரு, அது வீங்கிறது. அந்த பதவி, ஒருத்தர் பதவி வேணும்னா இந்த 3 குணங்களும் இருந்தாலே போறோம். இந்த 3 குணங்களும் இருந்தால் இந்த குணத்தில் உங்களை உய்விக்க செய்யக்கூடியவன் சனி பகவான். அது எந்த வித மாற்று கருத்துமான கிடையாது. இப்ப சனி பகவான் ஹேண்டில் பண்ண கத்துக்கங்கயா. இப்ப எனக்கே ஜாதகத்துல பாருங்க, பாதகாதிபதி சனி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து தசை நடத்திட்டு இருக்கான். 2012 இருந்து சனி தசை தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. பாதகாதிபதி தசை. நிறைய ஜோசிட்டு நான் கேட்டு வந்த சாம்பிளுக்கு இந்த ஜாதகம் உயிரோட சான்ஸ் இல்லைன்ட்டாங்க. நான் எப்படி இருக்கிறேன்? இல்லை சனி பகவான் எது பிடிக்குமா? இப்போ உங்களுக்கு ஒரு பந்தா பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத நினைச்சிருங்க. நான் பந்தா பண்ணோன்னு நான் பந்தாலாம் பண்ண மாட்டேன், சொந்தமாக தான் இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டுடியோவில் தெரியறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றபடி அமைதியாக இருப்பேன் நான் பாட்டு. நான் வந்து என் வேலை ஒன்று யாரையும் அதிகாரம் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் செய்ய கிடையாது. ஸோ அந்த சனி பகவானோட காரகத்துக்கு ஏற்ப நம்மை நாம் வழிநடத்த, நம்மை நாம் செயல்படுத்த நாம் பழி கொண்டோமையானால் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் சன் சனீஸ்வராய நமக 108 தடவை சொல்லுங்க. அதை விட பெரிய விஷயம், என்னுடைய பக்தர்களை கூப்பிடுறானே என்பார். என்னோட பக்தர்களை கூப்பிடுறாங்க, ஓடி வருவார். நீ கோயிலுக்கு போக வேண்டாம், நீ குச்சனூர் போக வேண்டாம், நீ திருநாள் போக வேண்டாம், நீ இருக்கிற குடிசையா ரொம்ப சீக்கிரம் வருவார். பங்களான கூட யோசிப்பாரு, இவன் பந்தா பெருளாச்சு, இவன் பங்களான எப்படா போகுதுன்னு யோசிப்பாரு. நீ குடிசை வீடா, ஆஹா என்னுடைய பக்தன் குடிசை வீட்டுல கஷ்டப்படுறானேன்னு வந்துடுவார் சனி பகவான். அதனால நாம அந்த காரக கிரகங்களின் காரகத்துக்கேற்ப நம்ம நாம் மாற்றிக்கொண்டு செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக நாம் வந்து ஒரு உன்னதமான நிலையை நம்மால் கண்டிப்பாக அடைய முடியும். ஆனால் கடகராசிக்காரங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு அருமையா உங்களை வழிநடத்த காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க நல்ல தன்மையோடு இருங்க, பந்தா ரொம்ப பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. இருந்தீங்கனால இந்த 7க்கும் 8க்கும் உடையவன் என்று பயமே வேண்டாம். உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் உங்களை காக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.